செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி. அத்தியாயம் 3. சனிக்கிழமை காலை 7 மணி ஆகியும் எழுந்து கொள்ளாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான் பிரதாபன். அவசர அவசரமாக எழுந்து வேலைகளை பார்க்கவோ, நேரமாகிவிட்டது எழுந்து கொள் என்று விரட்டவோ யாரும் இல்லை எனும்போது விரைந்து எழ வேண்டிய அவசியம் அவனுக்கு வரவில்லை. ஆனாலும் என்றும் இல்லாமல் அவனை அந்த நேரத்தில் எழுப்புவது போல அவன் வீட்டு கதவு தட்டப்பட்டது. அந்த கடுப்பில் சோம்பலாய் தான் கண்களை திறந்தான் பிரதாபன். மீண்டும் கதவு தட்டப்பட்டதில், அப்பா, காலிங் பெல் அடிக்காம யார் அது கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறது என்று எரிச்சலுடன் முணுமுணுத்தபடி படுக்கை அறையை விட்டு எழுந்து வந்தான். அதற்குள் பொறுமையற்று மீண்டும் கதவு தட்டல். அவனின் பொறுமை போய்க் கொண்டிருந்தது. விருட்டென்று வந்து கதவை திறந்தவன் கண்களில் விழுந்த புருவத்தை சுருக்கி பார்த்தான். அங்கிள், ப்ளீஸ், ஹெல்ப் ஹெல்ப் என்று தேம்பி தேம்பி அழுதபடி திக்கி திணறி கேட்டு தன் வீட்டின் பக்கம் கையை காட்டிக் கொண்டிருந்தாள் ரஞ்சனாவின் மகள் ஹரிணி. அவர்கள் வீட்டு பக்கம் பார்வையை ஓட்டியவன் ஒன்றும் புரியாமல் குழந்தையை பார்த்தான். அழுகையுடனே அவள் பேசியது அவனுக்கு புரிந்திருக்கவில்லை. என்னாச்சு பாப்பா, என்ன கேட்குற என்று அவன் சாவகாசமாக குழந்தையிடம் விசாரிக்க, அம்மா ஏப்பின எந்திக்கல என்று அவள் மீண்டும் அழுது கொண்டே சொல்ல, அப்போதும் அவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாத குழந்தை அவன் கையை பிடித்து இழுத்து, அம்மா எழல, அம்மா அம்மா அங்கிள் வாங்க, வா, ஹெல்ப் என்று கோர்வையாக இல்லாமல் பேசி அவனை தங்கள் வீட்டிற்கு அழைத்தாள். ஏதோ உதவி தேவை என்று அவனுக்கு இப்போது புரிந்தது. ஆனாலும் குழந்தையின் பின்னால் செல்ல யோசித்தான். அதே நேரம் திறந்திருந்த கதவினோடே பரத்தின் அழுகையும் கேட்டது. பிள்ளைகளின் அழுகை மனதை பிசைவது போல இருக்க அதற்கு மேல் தாமதிக்காமல் ரஞ்சனாவின் வீட்டிற்குள் சென்றான். வரவேற்பறையும் தாண்டி அவனை படுக்கை அறை பக்கம் குழந்தை அழைத்து போக அங்கே செல்ல முடியாமல் தயக்கத்துடன் நின்றான். அவனின் சங்கடம் புரியாமல் குழந்தை அவனை உள்ளே அழைக்க, நீ அம்மாவை கூப்பிட என்று குழந்தையின் கையை விலக்கிவிட்டான். அறைக்குள் ஓடிய ஹரிணி, அம்மா 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 என்று அழைப்பதும் ரஞ்சனாவிடமிருந்து அதற்கு எந்தவித எதிர்வினையும் வராமல் இருப்பதையும் கவனித்தாலும் அவனால் தயங்காமல் உள்ளே செல்ல முடியவில்லை. குழந்தையுடன் தனியாக வசிக்கும் பெண் அல்லவா ரஞ்சனா? அந்த தயக்கம் அவனுக்கு இருந்தது. ஏங்க ரஞ்சனா, என்னாச்சு உங்களுக்கு என்று வெளியே நின்றபடி குரல் கொடுத்தான். உள்ளே இருந்து ஹரிணிதான் மீண்டும் அவனிடம் ஓடி வந்தாள். அங்கிள் அங்கிள், அம்மா அம்மா உள்ள அம்மா என்று அவள் என்ன சொல்வது என்று அறியாமல் அழ ஆரம்பிக்க தன் தயக்கத்தை சற்று உதறிவிட்டு உள்ளே சென்றான். அங்கிருந்த சூழ்நிலை அசாதாரணமாக இருந்தது. கட்டிலுக்கு கீழ் விழுந்து கிடந்தாள் ரஞ்சனா. அவளின் கால்களும் கைகளும் கோணல் மாணலாக கிடக்க, முகம் ஒரு பக்கமாக திரும்பி இருக்க, உதட்டினோரம் வெள்ளையாக நுரை போல் இருந்தது. அவள் அருகில் அமர்ந்திருந்த பரத் அன்னையின் மார்பில் தலையை சாய்த்து தன் பிஞ்சு கைகளால் அவளின் முகத்தை வருடி எழுப்ப முயன்று கொண்டிருந்தான். ரஞ்சனாவின் இரவு உடை கீழே கெண்டைக்கால் தெரிய ஏறி இருக்க, அவன் உள்ளே வந்ததும் அந்த சூழ்நிலையிலும் பொறுப்பாக அன்னையின் உடையை ஹரிணி கீழே இழுத்து சரி செய்து விட்டதை கண்டவன் மனதிற்குள் மெச்சிக்கொண்டான். மேலும் எதையுமே சிந்திக்க முடியாமல் சூழ்நிலை உரைக்க தண்ணீர் எடுத்து வந்து ரஞ்சனாவின் முகத்தில் தெளித்து பார்த்தான். அப்போதும் ரஞ்சனாவின் மயக்கம் தெளியாமல் இருக்க ஹரிணியின் அழுகை கூடியது. பரத் நடப்பது புரியாமல் மலுங்க மலுங்க விழித்து கொண்டிருந்தான். ஓகே ஓகே கூல், அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது என்று குழந்தைகளுக்கு சமாதானம் சொன்னவன் அடுத்து நடக்க வேண்டியதை துரித கதியில் கவனித்தான். தன் போனை எடுத்து வந்து ஆம்புலன்ஸுக்கு தகவல் சொன்னவன் அடுத்து ராமநாதனுக்கு அழைத்தான். ஆனால் அவரோ அழைப்பை ஏற்கவே இல்லை. அங்கே அவனுக்கு தெரிந்தவர் அவர் மட்டும்தானே. முதல் நாள் வந்து
கத்திவிட்டு சென்ற ரஞ்சனாவின் மாமனார் மாமியார் பற்றிய விவரம் கூட அவனுக்கு தெரியாது. வங்கியில் மற்ற ஊழியர்களின் பேச்சின் மூலம் ரஞ்சனாவின் கணவன் இல்லை என்ற செய்தி மட்டும் அவன் காதுக்கு வந்திருந்தது. பகலில் அவளின் குழந்தைகளை ஒரு முதிய பெண்மணி பார்த்து கொள்கிறார் என்று அறிந்திருந்தான். மாலை ரஞ்சனா வேலை முடித்து வந்ததும் அந்த பெண்மணியும் குழந்தைகளை பெற்றவளிடம் விட்டுவிட்டு கிளம்பி சென்று விடுவார் என்பதையும் கண்டிருக்கிறான். விடுமுறை தினங்களில் பெரும்பாலும் அவன் வீட்டில் இருக்க மாட்டான் என்பதால் இன்று அவர் வேலைக்கு வருவாரா மாட்டாரா என்று தெரியவில்லை. குழந்தைகள் இன்னும் அழுது கொண்டே இருக்க தனக்கு தெரிந்தவரை ஏதோ ஒரு சமாதானம் சொல்லிக் கொண்டிருந்தான். சற்று நேரத்தில் ஆம்புலன்ஸ் வர ரஞ்சனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். ரஞ்சனாவிற்கு உள்ளே சிகிச்சை நடந்து கொண்டிருக்க வெளியே குழந்தைகளுடன் அமர்ந்திருந்தான் பிரதாபன். அம்மாவிற்கு என்ன ஆனதோ என்று ஹரிணி பயந்து போய் அவனை ஒட்டி கொண்டு அமர்ந்திருக்க பரத்தோ அவனை அந்நிய நபராக பாவித்து அவன் கையில் நிற்காமல் இறங்கி ஓட துடித்து கொண்டிருந்தான். அவனை சமாளித்து கையில் வைத்து கொண்டிருப்பதே பிரதாபனுக்கு பெரிய சவாலாக இருந்தது. கொஞ்ச நேரம் அமைதியாயிரு என்று அதட்டி பார்த்தான். அந்த அதட்டலில் இன்னும் தான் மிரண்டு அழுதான் பரத். கொஞ்சம் அழாம அமைதியா இரு கண்ணா, அம்மா வந்துருவாங்க என்று கொஞ்சியும் பார்த்து விட்டான். ஆனாலும் பரத் அவனின் கொஞ்சலுக்கெல்லாம் மசியவே இல்லை. அன்னையை உள்ளே அழைத்து சென்றதை பார்த்திருந்தவன் தானும் உள்ளே செல்ல வேண்டும் என்று துடியாக துடித்து கொண்டிருந்தான். நீ உன் தம்பிக்கிட்ட சொல்லி அவனை அமைதியா இருக்க சொல்லு பாப்பா என்று ஹரிணியை சிபாரிசுக்கு அழைத்தான். என் பேரு பாப்பா இல்ல அங்கிள், ஹரிணி என்று குழந்தை அவனை திருத்த அழுத்தமாக அவளை ஒரு பார்வை பார்த்தான் பிரதாபன். ஹரிணிக்கு அவன் பார்வை பயத்தை கொடுத்தது. அவ்வளவு நேரம் அவனின் ஆதரவை நாடி அமர்ந்திருந்தவள் இப்பொழுது சட்டென்று விலகி அமர்ந்தாள். குழந்தையின் செயலில் தன் தவறை உணர்ந்தவன் லேசாக சிரித்து, என்னை பார்த்து பயப்பட தேவையில்ல என்ற நம்பிக்கையை கொடுத்தான். இதுவரை எந்த குழந்தையுடனும் அவனுக்கு பேசி பழக்கமில்லை என்பதால் 2 குழந்தைகளையும் சமாளிக்க தெரியவில்லை. உள்ளே சென்ற மருத்துவர்கள் வெளியே வருவது போல் தெரியவில்லை. ரஞ்சனாவுக்கு என்ன ஆனது என்று அறிய முடியாதது ஒரு புறம் என்றால், அவளின் உறவினர்கள் யாரையும் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்லி வர சொல்வது என்று புரியாத நிலை ஒரு புறம். அழுது கொண்டிருக்கும் குழந்தைகளை சமாளித்து யாரிடம் ஒப்படைப்பது என்ற திகைப்பும் மறுபுறம் என்று குழம்பி போய் அமர்ந்திருந்தான் பிரதாபன். மருத்துவமனை வந்த பிறகும் ராமநாதனுக்கு அழைத்து பார்த்தான். அவர் அப்போதும் எடுக்கவில்லை. ரஞ்சனா கண் விழித்து விட்டால் அவளின் உறவினர்களை பற்றி அவளிடமே விசாரித்து தகவல் சொல்லி வர செய்து பொறுப்பை அவர்களிடம் விட்டுவிட்டுதான் கிளம்ப முடியும் என்று புரிந்தது. மருத்துவர் வந்து சொல்லப்போகும் தகவலுக்காக காத்திருந்தான். அதற்குள் அவனின் முழங்கையை மெல்ல சுரண்டினாள் ஹரிணி. தன்னை இறக்கிவிட சொல்லி ஏற்கனவே அவனின் கையை நகத்தால் பிராண்டி கொண்டிருந்தான் பரத். இந்த நிலையில் ஹரிணி வேறு சுரண்ட முதலில் பிரதாபன் அதை உணரவே இல்லை. அங்கிள் அங்கிள் என்று மெல்ல அழைத்து மீண்டும் சுரண்டினாள் ஹரிணி. அதன் பிறகே உணர்ந்தவன், என்ன ஹரிணி என்றான். பசிக்குது அங்கிள் என்று வயிற்றை தடவி கண்களை சுருக்கியவளைக் கண்டு அவன் மனம் உருகியதோ. கண்களில் மென்மை தெரிந்தது. ஆனாலும் ரஞ்சனா பற்றி தகவல் தெரியாமல் எப்படி அங்கிருந்து செல்வது என்று அவன் தயங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் அறைக்குள்ளிருந்து ஒரு செவிலி வெளியே வர அவரை நிறுத்தி விசாரித்தான். ரஞ்சனா எப்படி இருக்காங்க சிஸ்டர் என்று கேட்க, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அவர் அங்கிருந்து விறுவிறுவென்று செல்ல முயல, வெயிட் சிஸ்டர், டாக்டர் வர லேட் ஆகுமா? குழந்தைங்க பசியில் அழறாங்க, டாக்டர் வர இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் என்று விசாரிக்க, குழந்தைகளை பார்த்த செவிலி, நீங்கள் குழந்தைங்களை பாருங்க, டாக்டர் உங்களை கேட்டால் நானே கூப்பிடுறேன் என்றார். இங்கே கேன்டீன் எங்கே இருக்குது சிஸ்டர்? இப்படியே லெஃப்டில் போய் ரைட்டு போனால் வெளியில் பார்க்கிங் இருக்கும், அது பக்கத்தில் இருக்குது என்று சொல்லிவிட்டு சென்றார். வாப்பா ஹரிணி என்று குழந்தைகளை அழைத்து கொண்டு எழுந்தான். அவன் கைகளில் இருந்த பரத்தோ அம்மா இந்த பக்கம் இருக்க அவன் எங்கோ தூக்கி செல்கிறானே என்பது போல அரண்டு அலற ஆரம்பித்தான். ஷ், அழக்கூடாது, உனக்கு பசிக்குதா, ஏதாவது சாப்பிட்றியா என்று கேட்டான் பிரதாபன். அவனை ஒட்டி நடந்து வந்து கொண்டிருந்த ஹரிணி, அழாதடா பரத், அங்கிள் மம்மம் வாங்கி தருவாரு என்றாள். பிரதாபன் குரலோ ஹரிணி குரலோ பரத்தின் செவிகளை தீண்டவே இல்லை. அன்னை இருந்த அரை பக்கம் போக சொல்லி கையை நீட்டி அழுதான். அவனை சமாளித்து கொண்டே மருத்துவமனை வெளியே இருந்த கேன்டீன் சென்றனர். ஹரிணியிடம் என்ன வேண்டும் என்று கேட்டு அவள் மசாலா தோசை என்றதும் அதை வாங்கி கொடுத்தவன்,
உன் தம்பி என்ன சாப்பிடுவான் என்று கேட்டான். தோசையை பீத்து வேக வேகமாக வாயில் திணித்து கொண்ட ஹரிணி, அவன் இட்லி சாப்பிடுவான். ஆனால் அம்மா இல்லைன்னா ஆயா ஊற்றிதான் விடணும். அவனா சாப்பிட மாட்டான் என்றாள். இது வேறையா என்று நினைத்தாலும் வயிறு நிறைந்தால் அழுகையை நிறுத்துவானோ என்று தோன்ற இட்லியை வாங்கி வந்து பரத்தை தன் மடியில் அமர வைத்து இட்லியை பீத்து வாயில் வைக்க அவனோ உதடுகளை இறுக மூடிக்கொண்டு வாயை திறக்க மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தான். அடே கண்ணா என்று அதட்டலாக ஆரம்பித்தவன் பின் ஏதோ நினைத்து கொண்டது போல நிறுத்தி, உன் தம்பி பேர் என்ன என்று ஹரிணியிடமே கேட்டான். அவன் பேரு பதத். வாயில் தோசையை வைத்து கொண்டே ஹரிணி சொல்ல, பதத்தா, இப்படி ஒரு பேரா என்பது போல அவன் முழிக்க, ஐயோ அங்கிள், அவன் பேரு பரத் என்று தோசையை விழுங்கிவிட்டு தலையில் அடித்துக்கொண்டு சொன்னாள் குழந்தை. அவள் சொன்ன விதம் அழகாக இருந்தது. ஆனால் ரசிக்கக்கூடிய நிலையில்தான் பிரதாபன் இல்லை. அவனுக்கு அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளவும் குழந்தைகளை பார்த்து கொள்ளவும் சற்று அசௌகரியமாக இருந்தது. அவ்வளவு விரைவில் யாரிடமும் பேசி பழகிறாதவனுக்கு 2 குழந்தைகளுக்கு ஏற்றவாறு இறங்கி பேசி கொஞ்சி சமாதானம் செய்வதே தன் இயல்பை தொலைப்பதாக உணர்ந்தான். ஆனாலும் பிள்ளைகளின் மற்ற உறவினர்கள் வரும் வரை அவர்களின் பொறுப்பு அவனுடையதாக இருக்க பின்வாங்கி செல்ல நினைத்தாலும் முடியாதே என்ற அலுப்பு பெருமூச்சுடன் பரத்தை உண்ண வைக்க போராடினான். சாப்பிடு பரத், சாப்பிட்டாதான் அம்மாவை பார்க்க போலாம் என்றவனின் பேச்சை பரத் கவனித்தால்தானே. அந்த 6 அடி ஆண்மகன் அவனுக்கு அசுரனாய் அல்லவா தெரிந்தான். அதற்குள் உண்டு முடித்திருந்த ஹரிணி தம்பியையும் அவனையும் வேடிக்கை பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். ஒருவாய் உணவு கூட வாங்க மாட்டேன் என்று அடம் பிடித்தவனை சமாளிக்க முடியாமல் பிரதாபன் தடுமாறினான். வம்படியாக ஊட்டிவிட்டாலும் அதை அப்படியே துப்பினான் பரத். நேரம்தான் சென்று கொண்டிருந்ததே தவிர அவன் சாப்பிடுவான் என்ற நம்பிக்கை இல்லை அவனுக்கு. இங்கேயே இப்படியே அமர்ந்திருக்கவும் முடியாது. மருத்துவரையும் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தவன் அதற்கு மேல் முடியாமல் ஊட்டும் முயற்சியை கைவிட்டான். என் செல்லம்ல, இந்த பாலை மட்டுமாவது குடிச்சிட்டு தரேன் குட்டி, கொஞ்ச நேரம் பசி தாங்கும். பக்கத்து மேஜை அருகில் அமர்ந்திருந்த ஒரு பெண் தன் குழந்தையிடம் கெஞ்சி பாலை குடிக்க வைப்பது பிரதாபன் கண்களில் விழுந்தது. உன் தம்பி பால் குடிப்பானா என்று ஹரிணியிடம் விசாரித்தான். குடிப்பா அங்கிள் என்று பெரிதாக தலையை ஆட்டினாள் குழந்தை. பாலை வாங்கி வந்தவன் பக்கத்து மேஜை பெண் செய்தது போல பாலை நன்றாக ஆற்றி டம்ளரை பரத்தின் வாயில் வைத்து சிறிது சிறிதாக ஊட்ட முயன்றான். பரத்தோ தலையை திருப்பி திருப்பி ஆட்டி மறுத்தவன் அவன் கையில் இருந்த பால் டம்ளரை தட்டிவிட முயன்றான். ஏய்! குரலை உயர்த்தி பிரதாபன் அதட்டிவிட மிரண்டு விழித்த பரத் வீறிட்டு அழ ஆரம்பித்தான். ஹரிணியும் பயந்து அழுவது போல் அவனை பார்த்தவள், சிப்பர்ல தான் குடிப்பா அங்கிள் என்று தேம்பியபடி சொன்னாள். குழந்தைகளை அழ வைத்து விட்டோமே என்று ஒரு மாதிரியானவன் நெற்றியை அழுந்த தேய்த்து விட்டு கொண்டான். மேஜையின் மேல் அமர வைத்திருந்த பரத்தை தூக்கி தோளோடு அணைத்து, ஓகேடா, ஓகே கண்ணா என்று முதுகில் தட்டி கொடுத்து சமாதானம் செய்து கொண்டே, சிப்பர் எங்க வாங்கலாம் என்று யோசித்தபடி சுற்றும் முற்றும் பார்த்தான். கேண்டீன் எதிரே சற்று தள்ளி பிறந்த குழந்தைகளுக்கான பொருட்கள் விற்கும் கடை ஒன்று கண்களில் பட, நீ இங்கே இருப்பா ஹரிணி, அங்கிள் போய் சிப்பர் வாங்கிட்டு வந்துடுறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு பரத்தை தூக்கி கொண்டு கடைக்கு சென்றான். கடையை பார்த்ததும் சற்று அழுகையை அடக்கி பரத் வேடிக்கை பார்க்க அவன் அங்கே இருந்த ஒரு பொம்மையையே பார்ப்பதை கவனித்து சிப்பருடன் பொம்மை ஒன்றையும் வாங்கி பரத் கையில் கொடுத்தான். அழுகையை நிறுத்தவில்லை என்றாலும் அவன் கொடுத்த பொம்மையை மறுக்காமல் வாங்கி நெஞ்சோடு இறுக்கிக் கொண்டான் பரத். மீண்டும் கேண்டீனுக்கு வந்து சிப்பரை கழுவி அதில் பால் ஊற்றி பரத்திற்கு கொடுக்க கையில் வைத்திருந்த பொம்மையை உருட்டி உருட்டி பார்த்து கொண்டே பாலை குடிக்க ஆரம்பித்தான். இதையாவது குடிக்கிறானே என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டான் பிரதாபன். ஹரிணி என்ன செய்கிறாள் என்று பார்க்க அவளோ தம்பியின் கையில் இருந்த பொம்மையை விழிகளில் ஆசை பொங்க பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுதுதான் அவளுக்கும் ஒன்று வாங்கி வந்திருக்க வேண்டுமோ என்று தோன்றியது. ஆனால் பரத்திற்கு வாங்கியதே இன்னும் சிறு குழந்தைகளுக்கான பொம்மை. அது பரத் வயது பிள்ளைகளுக்கானது கூட இல்லை. அப்படி இருக்க ஹரிணி வைத்து விளையாட அது சரி வராது. ஆனாலும் அவளும் குழந்தைதானே. குழந்தைகளின் பொம்மை மீதான ஆசைக்கு வயது வரம்புதான் ஏது.
பரத் பாலை குடித்து முடித்ததும் இருவரையும் அழைத்து கொண்டு மீண்டும் மருத்துவமனைக்குள் சென்றான். வயிறு சற்று நிரம்பியதாலோ என்னவோ பரத் முன்போல அழவில்லை. ரஞ்சனா இருந்த அறைக்கு அருகில் சென்றபோதே எதிரே வந்த செவிலி, டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு சார், அவர் ரூம்ல இருக்காரு, போய் பாருங்க என்றார். குழந்தைகளையும் அழைத்து கொண்டு நேராக மருத்துவரை பார்க்க சென்றான். குழந்தைகளை யார்கிட்டையாவது வெளியில விட்டுட்டு வரலாமே என்று மருத்துவர் சொல்ல, வேற யாரும் குழந்தைகளை பார்த்துக்க இல்லை டாக்டர், நானே இவங்க வீட்டு நேபர் தான் என்றான் பிரதாபன். ஓ, அப்போ பேஷண்ட்டோட ரிலேஷன்ஸ்க்கெலாம் தகவல் சொல்லிட்டீங்களா? அவங்க ரிலேஷன் யாருன்னு எல்லாம் எனக்கு தெரியாது டாக்டர். ரஞ்சனா கண் விழித்து யாரையாவது சொன்னாதான் அவங்களுக்கு தகவல் கொடுக்க முடியும். ரஞ்சனா எப்படி இருக்காங்க டாக்டர்? அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு. ஃபிட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அது வரைக்கும் யாருமே கவனிக்காம அப்படியே மயங்கி இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபீவரும் இருக்குது. நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஓ, அப்படியா? மயக்கம் தெளிய இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் டாக்டர்? வேற எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? ஃபீவர் குறையணும். குறையலைன்னா திரும்ப ஃபிட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஃபிட்ஸ் வந்தால் இன்னும் கிரிட்டிக்கல் ஆகும். நாங்கள் அப்படி ஆகாமல் பார்த்துக்க தான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நேபர்னு சொல்கிறீங்க, அவங்க ரிலேட்டிவ்ஸை பற்றி யார்கிட்டையாவது விசாரித்து அவங்கள வர சொல்லுங்களேன் என்றார் மருத்துவர். பார்க்குறேன் டாக்டர் என்று எழுந்து வந்தவனுக்கு அடுத்து என்ன செய்வது என்று குழப்பமாக இருந்தது. அம்மா கிட்ட போலாமா அங்கிள் என்று கேட்டு யோசனையுடன் நின்றிருந்தவனை கலைத்தாள் குழந்தை ஹரிணி. தமக்கை அம்மா என்றதும் பரத் ஆர்வத்துடன் அவன் முகம் பார்க்க அந்த குழந்தைகளைக் கண்டு அந்த ஆண்மகனின் மனம் கலங்கித்தான் போனது.